ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் வந்து கையும் களமாக பிடிபடுற நேரம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாரோட பிளட் டெஸ்ட்டையும் டாக்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து கையும் களமாக மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட ட்விஸ்ட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எக்கச்சக்கமான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடை நான் லைட்டாக கொஞ்சோண்டு சொல்லிடுறேன். அதுக்குன்னு நீங்கள் நேற்று எபிசோடே இந்த அம்மா உட்காந்து சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நேற்று எபிசோடை கொஞ்சோண்டு சொல்லிவிட்டு அதில் இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கோர்வையாக வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எபிசோடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நான் அருணாச்சலம் எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டார், குணமாயிட்டார். ரஞ்சித்தோட கல்யாணத்தை பற்றி பேச்சை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வராங்க. எதனாலனா போலீஸுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேமா வந்து கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காங்க. அவங்க கையில் இருந்த பிளட்டு வந்து யாரோட மேட்ச் ஆகுதோ அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சந்தேகிச்சு அந்த வீட்டில் இருக்க பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லப்போ நம்ம ரஞ்சித் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, நம்ம சூர்யா ரூம்குள்ளேயே போயிட்டு சரக்கு பாட்டிலை வந்து எடுக்கிறாரு. ஆனால் அவர் எடுக்கிறப்போ நந்தினியோ யாருமே அவரை பார்க்கவே இல்லை. உடனே லைட்டாக ஒரு பெக்கை போட்டுட்டு வெளியே வந்து அசால்ட்டாக வந்து பிளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம ரஞ்சித்துக்கு நினைப்பு என்ன அப்படின்னா, இந்த பிளட் டெஸ்ட் வந்து ஆல்கஹால் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தான் இந்த குற்றவாளியை இந்த குற்றத்தை பண்ணோம் அப்படின்னு, நம்ம ஒரு குற்றவாளி அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஆல்கஹாலை தூக்கி குடிச்சிடுறாங்க மடன்னு. குடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு எப்பயுமே வந்து ரஞ்சித் மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் அங்கே இருக்குது. அப்படிங்கிருக்க ஒரு பட்சத்தில் வந்து அந்த இடத்துல எல்லாருமே பிளட் டெஸ்ட் வந்து கொடுக்க போயிருப்பாங்க. ஆனால் ரஞ்சித் மட்டும் தான் கடைசியாக வந்து பிளட் டெஸ்ட் வந்து கொடுக்க போயிருப்பாங்க. அப்போது சூர்யாவுக்குமே வந்து ரஞ்சித் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ பிளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு எல்லாருமே போயிடறாங்க. போனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவில் என்ன கோர்வை ஆக போகுது, என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். தெளிவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போது பிளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் அப்போ தான் சூர்யா வந்து நந்தினி கிட்டே சொல்லுவாங்க, என்ன நந்தினி இப்படி வந்து கல்யாணம் நம்ம வச்சுருக்கோம், இப்போன்னு பார்த்து எவிடன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம வீட தான் போலீஸ் வந்து ரொம்பவே வந்து சந்தேகப்படுது. எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் தான் வந்து ஹேமா இறந்து போனதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்க ஏதோ ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ரொம்பவே சந்தேகப்படுது. என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரில. அப்பா வேறு இப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. அப்பாவுக்கு வேறு இப்போ தான் வந்து உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. இதில் வேறு அப்பாவுக்கு இந்த டென்ஷன்லாம் வேறு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் நல்லது தான், எப்படியோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டா போதும். போலீஸ் இனிமேல் நம்ம குடும்பத்தை எதுவுமே பண்ண மாட்டாங்க நந்தினி. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை நந்தினி, நம்ம எல்லாரும் பிளட் டெஸ்ட் இருக்கும்போது இருந்தோம், ஆனால் ரஞ்சித் மட்டும் அந்த இடத்துல இல்லை. நான் கவனிச்சேன். அதுவும் இல்லாமல் கடைசியாக தான் ரஞ்சித் வந்தான். என்ன தான் இந்த ரஞ்சித் பண்ணுறானே தெரில. ரஞ்சித் நார்மலாக தான் இதெல்லாம் பண்ணுறானா, இல்லை அவனுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கள்ளத்தனை ஒளிஞ்சிருக்கா, இது எதுவுமே தெரியல நந்தினி அப்படின்னு சொன்னோடனே நந்தினிக்கு வந்து பெரிய டவுட் வருது. என்ன சூர்யா சாரும் நம்மளை மாதிரியே சந்தேகப்படுறாங்க. சூர்யா சார் சொல்கிறது என்னைக்கா இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த ரஞ்சித் வந்து அந்த இடத்துல இல்லையா, சூர்யா சார் அதை கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்காரு, ஆனால் நம்ம எப்படி நோட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்னவாக இருக்கும், என்ன ப்ராப்ளமாக இருக்கும், எதனால் வந்து ரஞ்சித் வந்து அங்கே பிளட் டெஸ்ட்லேருந்து எடுக்க விடாமல் போயிருப்பாரு. அப்போ கண்டிப்பாக ஹேமாக்கும் இந்த கொலைக்கான சம்பந்தத்துக்கும் ரஞ்சித்துக்கும் ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்குது. இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இதை பற்றி சூர்யா சார்கிட்ட இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, ஆமாம் அப்படியா சூர்யா சார், உங்களுக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி விட்டுறாங்க. உடனே சூர்யா சாரும் அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம, சரி நந்தினி ஓகே நம்ம தூங்கலாம், டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க 2 பேரும். அப்போ தான் நந்தினிக்கு தூக்கத்திலே நந்தினி வந்து யோசிக்கிறாங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுக்க குடும்பத்தில் இருக்க எல்லாரோட பிளட் டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஓகே. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பிளட் டெஸ்ட்டில் யார் குற்றவாளின்னு தெரியும்ல. அப்போ கண்டிப்பாக ரஞ்சித் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப நல்ல விஷயம். கையும் களமாக ரஞ்சித் வந்து மாட்டிடுவான் அப்படி சொல்லிட்டு நந்தினி வந்து யோசிச்சிட்டே வந்து படுத்து கிடக்காங்க. அதனால நந்தினிக்கு ஒரு ஆர்வம். அந்த பிளட் டெஸ்ட்டை மேபி வந்து அந்த ரஞ்சித் போய் டாக்டர்கிட்ட விலை பேசி மாற்றி வச்சிட்டானா குற்றவாளி யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடும்ல. அதனால நாளைக்கே நம்மளால் முடிஞ்சால் அந்த டாக்டர் எடுக்க வந்தாங்களா பிளட் டெஸ்ட்டு, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்மளே போய் விசாரிக்கலாம். இந்த மாதிரி யாரோட பிளட்டு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்மளே போய் விசாரித்து இந்த ரஞ்சித்தை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் நந்தினி அதே மாதிரியே கிளம்பி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ கிளம்பி போனால் அங்கே போயிட்டு கேட்குறாங்க,
டாக்டர் கிட்ட, டாக்டர் நேத்து வந்து எங்களோட வீட்டுக்கு போலீஸ் வந்து உங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்கல்ல, அப்போ எங்க வீட்ல நீங்க எல்லாரோட பிளட் டெஸ்ட்டும் எடுத்தீங்கல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் வந்து, ஆமா, அ நீங்க யாரு அந்த வீட்டுக்கு? நீங்க என்ன சம்மந்தம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நந்தினி வந்து, நான் வந்து சூர்யா சாரோட ஒய்ஃப் சார். அந்த வீட்டோட மருமக தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே டாக்டர், அப்படியா? ஓகே. அந்த பிளட் டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு நந்தினி கேட்க, டாக்டர் வந்து, "அ இல்லம்மா, டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். யாரோடதுமே இன்ன வரைக்கும் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நந்தினிக்கு ஒரே டவுட்டு. பிளட் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரோடதையுமே மேட்ச் ஆகலைன்னு சொல்கிறாங்களே. அப்போ ஒருவேளை நம்ம வந்து ரஞ்சித் சாரை தப்பாக தான் நினைக்கிறோமோ, அப்போ ரஞ்சித்துக்கும் இந்த ஹேமாவோட கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கலாம், அடுத்த நாளும் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ தான் என்ன அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து எல்லாரோட பிளட் டெஸ்ட்டும் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரஞ்சித் தான் ஆல்கஹால் குடிச்சிருந்தாங்கல்ல, அப்போ அவங்களோட பிளட்டு எப்படி மேட்ச் ஆகும்? கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. அப்போது நம்ம டாக்டர் வந்து என்ன இந்த மாதிரி ஒருத்தவங்களோட யாரோட பிளட்டுமே மேட்ச் ஆகலை, அண்ட் வந்து அந்த வீட்டில் இருக்க ஃபேமிலியில் இருக்க ஒருத்தவங்களோட பிளட் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த போலீஸ்கிட்ட வந்து ரஞ்சித் வந்து ஒரு ட்ராமா போட்டிருப்பாங்க. போன எபிசோடில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, சார் இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் சார், அதனால் கொஞ்சமாக குடிச்சிட்டேன், வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் நான் குடிக்கிறது தெரியாது சார். ஸோ அதனால் இப்போ நீங்கள் பிளட் எடுத்தீங்கன்னா இதில் வந்து எந்த ரிசல்ட்டும் வராதுல்ல, அதனால் வீட்டில் இருக்கவங்க யார்ட்டையும் நீங்கள் சொல்லிக்க வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே போலீஸும், ஓகே சார், நீங்கள் இவ்வளோ பவ்யமாக நல்ல பையனாக இருக்கீங்களே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் ரஞ்சித்தோட குழந்தையான முகத்தை பார்த்து ஏமாந்துருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ ஏமாந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து இந்த மாதிரி இன்னும் ஒருத்தவங்களோட பிளட் டெஸ்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ தான் போலீஸ் வந்து ரஞ்சித் கிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் என்னதான் வந்து இப்போ நீங்கள் தப்பிச்சாலும் அடுத்த நாள் காலையிலே நீங்கள் வந்து பிளட்டு கொடுத்துடணும் சார், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. உடனே ரஞ்சித் வந்து, ஓகே சார், நான் காலையிலே வந்து அதெல்லாம் கொடுத்துருவேன் சார், நீங்கள் எதுவும் மனசில் எடுத்துக்காதீங்க சார் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு போலீஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரஞ்சித் அடுத்த நாள் பிளட்டு கொடுக்க வரணும் இல்லையா, ஆனால் போலீஸ் வந்து அடுத்த நாள் ரஞ்சித் பிளட்டு கொடுக்க வரணும் அப்படிங்கிறதையே போலீஸ் வந்து மறந்துடுவாங்க. இப்போது ரஞ்சித் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பிளட்டு கொடுக்கறதுக்காக வரலை, எதுக்காக வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போது நம்ம நந்தினி வந்து இந்த பிளட்டு வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தெரியும் ஹாஸ்பிட்டலில் யாரோட பிளட்டுமே மேட்ச் ஆகலைன்னு சொன்னோடனே நந்தினி வந்து கரெக்டாக வந்திருப்பாங்க. ரஞ்சித் வந்து நந்தினியை பார்த்துருவாங்க. அப்போது ரஞ்சித்துக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். எதுக்கு இதே ஹாஸ்பிட்டலுக்கு எப்பயுமே வீட்டை விட்டு வெளியே வராத நந்தினி எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து நந்தினியை பற்றி யோசிப்பாங்க. அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு யோசிப்பாங்க. ஆனால் ரஞ்சித்தை நந்தினி பார்த்துருக்க மாட்டாங்க. நந்தினி கேஷுவலாக நடந்து போவாங்க. ஆனால் ரஞ்சித் வந்து நந்தினியை பார்த்துருப்பாங்க. உடனே அப்போ தான் ரஞ்சித்துக்கு வந்து ஒரு பயம் வரும். ஒருவேளை இந்த நந்தினி நம்மளை மோப்பம் பிடிச்சிட்டாலோ, நந்தினிக்கு நம்ம மேலே ஒரு டவுட் வந்துருச்சோ, இல்லை இந்த சூர்யா ஏதாச்சும் சொல்லி நந்தினி வந்து இங்கே வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து பல டவுட்டில் வந்து நந்தினியை வந்து ஷாக்கோட பார்த்துருந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலில் யாரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சூர்யா சார் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.